ஆப்கி அதாலத்தில் AIMII சீஃப் அசாசுதீன் ஓவைசி மீதுள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவருடைய லாயல்ட்டியை நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓவைசி சார், இது என்னுடைய குற்றச்சாட்டு இல்ல, பாகிஸ்தானோட குற்றச்சாட்டு. பாகிஸ்தானோட மீடியால பாகிஸ்தானோட ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓவைசி சார் இந்திய நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாட்டு பற்ற நிரூபிக்கணும், அவரோட லாயல்ட்டியை நிரூபிக்கணும், அதனாலதான் அவர் வேணும்னே பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, दिल से निकलेगी ना मरकर भी वतन की उल्फत, मेरी मिट्टी से भी खुशबू वफा आएगी. அது நம்மளோட முன்னோர்கள், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் முடிவு எடுத்திருக்காங்க 2 நேஷன் தியரியை ஏத்துக்க கூடாதுன்னு. அப்பல இருந்து எங்களுக்கு பாகிஸ்தானோட எந்த உறவும் இல்லை. அது பக்கத்து நாடா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். அப்புறம் எப்பவும் அப்படித்தான் இருக்கும். இந்தியாவுக்கு எப்பவும் ஆபத்து. பாகிஸ்தானோட டீப் ஸ்டேட், அப்புறம் மிலிட்டரி டெரரிஸ்ட் குரூப், அதனால தான் இந்த முழு விஷயத்தை கவரப் பண்றதுக்காக பாகிஸ்தான் வேற வழி இல்லாம இஸ்லாமியத்தை பயன்படுத்திக்குது. அது முழுக்க முழுக்க தப்பு. ஓஐசி சார், அவங்க குறிப்பிட்டு ஜின்னாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, எந்த முஸ்லிம்ஸ் இந்தியாவிலேயே இருந்துடுறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுக்க விசுவாசத்தை ப்ரூவ் பண்ண வேண்டி வரும். அப்புறம் எப்பவும் பாகிஸ்தானுக்கு பகைவர்களா இருந்துடுறாங்க. மிஸ்டர் ஜின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. அவங்களா சொல்லிக்கிறாங்க, அது வேற விஷயம். பாகிஸ்தான்ல ஒரு பெரிய கவிஞர் இருக்காரு, ஹபீப் ஜாலிப். அவர் பாகிஸ்தானை பத்தி என்ன சொன்னார்னா, मोहब्बत गोलियों से बो रहे हैं, मोहब्बत गोलियों से बो रहे हैं, वतन का चेहरा खून से धो रहे हैं, गुमान तुमको के रास्ता कट रहा है, यकीन मुझको के मंजिल खो रहे हैं. ஸோ இது ஹபீப் ஜாலிப் அப்ப பாகிஸ்தானை பத்தி சொன்னாரு. அது இன்னைக்கு வரைக்கும் பொருந்தும். ப்ராப்ளம் என்னன்னா, என்கிட்ட பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் முஸ்லிம் இல்லைன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் சங் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சரியான இந்தியன் கிடையாது. இப்போ சொல்லுங்க, நான் எங்க போய் சர்டிபிகேட் வாங்குறது? சோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எங்க இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முஸ்லிம்னு சொல்றாங்க, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர். ஆனா நீங்க இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கீங்க. அது இஸ்லாமிய நாடே கிடையாது. 75,000 வங்காளியர்களை கொண்டிருக்கீங்க. 75,000 ஈஸ்ட் பாகிஸ்தான்ல எல்லாமே முஸ்லிம் மக்கள் தான். இன்னைக்கும் கொன்னுகிட்டு இருக்கீங்க. அவங்க ஷியாவை கொன்னுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி இப்படி சொல்ல முடியும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 240 மில்லியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தானை விட அது அதிகம். ஸோ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட முஸ்லிம் மக்கள், அப்புறம் இந்தோனேஷியால யார் இருக்காங்க? இந்தோனேஷியாலையும் அவங்கள விட அதிகமா இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அவங்களோட தோல்விகளை மறைக்கிறதுக்காக, அப்புறம் ரஜத் சார், பாகிஸ்தானோட மிலிட்ரி இருக்கே, உலகத்துல எங்கேயும் இப்படி இருக்காது. அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல் பிசினஸ் நடத்துவாங்க, எல்லா பிசினஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்றதுக்காக அவங்க இஸ்லாம் பேரை சொல்லி. ஆனா மிலிட்டரி சீஃப் ஆசிஃப் முனீர் சார் இப்படி சொன்னாரு, அதாவது 2 மாநிலங்கள் தான் கல்மாவின் அடிப்படையில் உருவாயிருக்குன்னு. ஒன்னு மதீனா, அப்புறம் 1300 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாகிஸ்தான். ரஜத் சார், நீங்க இப்ப எந்த ஒரு முஸ்லிம் கிட்ட கேட்டாலும் அந்த டைம்ல உள்ள மதீனால ரசல்லா வசல்லம் இருந்தப்போ அவங்கள இவங்க கூட கம்பேர் பண்ண அவங்க என்ன பைத்தியமா? இது ஒரு அவமானம். ஆசிஃப் முனீரை பத்தி சொல்லணும்னா ஒரு கவிஞர் ரொம்ப நல்லா சொன்னாரு, कि मासूमों की गर्दन पे खंजर रख कर कातिल अब खुद को मुजाहिद कहता है. இவர் தான் ஆசிஃப் முனீர். அவரை பாத்தீங்கன்னா 15 ஏப்ரல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி பஹல்காம்ல வேதனைக்குரிய. அதுக்கப்புறம் தான் கல்மாவை படிக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மதத்தை கேட்டு சுட்டாங்க. இப்ப பாருங்க, இஸ்லாமியோடைய போதனைகள் எங்க? அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட மதம் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, குடும்பங்களை பிரிக்கிறீங்க, அப்புறம் தலையில சுடுறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவங்களுடைய சுப்ரீமசி, தோல்விகளை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா இதுதான். நான் இன்னைக்கும் சொல்றேன், அவங்க இந்தியாவை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கத்தை பாத்தீங்கன்னா டீஸ்டபிளைஸ் பண்ணணும். இங்க சொசைட்டில, அப்புறம் மக்கள் மனசுல வித்தியாசத்தை உருவாக்கணும். அவங்களோட உண்மையான அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். பாருங்க சார், அவங்களோட DGISPR என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஆர்மி சீஃப்
இந்த மாதிரி சொல்றாரு, நம்ம படையோட மோட்டிவே ஜிஹாத். हम अमन चाहते हैं मगर जुल्म के खिलाफ. गर जंग लाजमी है तो फिर जंग सही. அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடமாவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கத்தானே வேணும். ஸோ அவங்களுடைய வார்த்தைகளில் எந்தவித உண்மையும் இருக்காது, அதுதான் நிஜம். எல்லா இடத்துக்கும் போவாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் $2 மில்லியன் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. 2024 14 பில்லியன் கேட்டாங்க, அதுவும் கிடைச்சிரும். IMF கிட்டேருந்து லோன், வேர்ல்டு பேங்க்லேருந்து லோன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து லோன். உண்மையிலே நீங்க இஸ்லாமை பத்தி பேசுனீங்கன்னா அப்ப அவங்களுடைய எக்கானமி ஏன் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு? இந்த உலகம் பூரா 2 நாடுகள்ல போலியோ இன்னும் இருக்கு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். அந்த போலியோவை இன்னும் ஒழிக்கல. ஆனா மிலிட்டரியோட எக்ஸ்பெண்டிச்சர் ஜிடிபில 2.9% செலவு பண்றீங்க. இந்தியாவில் அது 1.72 தான். ஆக்கப்பூர்வமான விஷயத்துல கவனம் செலுத்துறது இல்ல. பாகிஸ்தான் ஏழை மக்களோட வறுமையை ஒழிக்கிறதில்ல. அவங்களுக்கு எந்த வகையிலையும் நன்மையை செய்யறதில்ல. அவங்களுடைய ஒரே நோக்கம் அவங்க சுப்ரீமசிய, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட காப்பாத்துறதுக்காக இந்தியாவை எப்பவும் தாக்குவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஃபோக்கஸ் இஸ்லாமியர் மீது, அதாவது முஸ்லிம் மீது இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்க இந்தியாவுக்கு எதிராக பண்ண ஆபரேஷனோட பேரை கூட குரானோட ஆயத் பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த கருத்தோட அடித்தளம் குரானோட வசனத்தை குறிப்பிட்டிருக்காரு. சொல்ல போனா நடுவுல ஒரு செவர் மாதிரி. அவங்க எப்படி பொய் சொல்றாங்கன்னா, குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. உண்மையை சொல்லுங்க. உண்மையை பேசவே மாட்டாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா குரானோட ஆயாத்தை பத்தி பேசுறாங்கல்ல, அவங்க அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. இஸ்லாமோட அடிப்படை நோக்கம் உண்மையை மட்டும்தான் பேசுறது. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேர் வைக்கிறீங்க. எப்படிப்பட்ட பேரை வைக்கிறீங்க பாருங்க. பெஹல்காம்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இஸ்லாம டெரரிஸ்ட் குரூப்போட இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கவே முடியாது, ஆனா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில தான் உலகத்திலேயே அதிகமா டெரரிஸ்ட் குரூப் இருக்கு, சாங்ஷன் குரூப் இருக்கு. ஒசாமா பின் லாடன் கூட அங்கதான் இருக்காரு. யுனைடெட் நேஷன்ஸ் எத்தனை குரூப்ஸ் குறிப்பிட்டிருக்கோ அவ்வளவும் அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிஃப் முனீருக்கு பெரிய போஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. அந்த போட்டோ கூட இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் குறிப்பிட்ட ஒரு டெரரிஸ்ட் நம்ம 9 இடங்கள்ல அடிச்சிருக்கோம், லக்ஷரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. ஸோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு டெரரிஸ்ட் அமெரிக்காவோட லிஸ்ட்ல இருக்கிறாரு. சோ அவங்க எந்த இஸ்லாமை பத்தி பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டெரரிஸ்டோட இருப்பிடத்தை அழிக்கல, மசூதிகளை அழிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சோ பாருங்க, 9 இடங்கள் அது யுனைடெட் நேஷன்ஸோடைய பிரிஸ்கிரைப்ட் லிஸ்ட்ல இருந்தது. அது அவங்களோட ஹெட் ஆஃபீஸ். அங்க தாக்குதல் நடந்துச்சு. பாகிஸ்தானோட மிலிட்டரி அடிக்கல, சிவிலியன்ஸையும் அடிக்கல. சோ எந்த இடத்துல இருந்து நமக்கு ஆபத்து வருதோ, தாக்குதல் நடத்துறாங்களோ, அங்கதான் நாம தாக்கி இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இஸ்லாமியரை டிஃபெண்ட் பண்ண போராடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க நினைச்சிருந்தா இந்தியாவோட 10 ஃபிளைட் அடிச்சிருக்க முடியும், 5 தான் அடிச்சிருக்கோம்னு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவங்க பிரைம் மினிஸ்டரோடது. நான் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஸ்விம்மிங் ட்ரங்க்ஸில் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் ரிங் அடிச்சது. அப்போதான் தெரியும் இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்குன்னு. என்கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் கேட்டாரு, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாரு. நாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நமாஸ் பண்ணி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முதல் அட்டாக் பண்ணிட்டோம். இது எப்படி நம்புறது? இப்போ நம்ம 9 ஏர் பேசஸ்ல அட்டாக் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நினைச்சிருந்தா ஜட்ஜ் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், அந்த ஃபுல் ஏர் பேஸே அழிச்சிருக்கலாம். நம்ம வெறும் ரன்வேயை மட்டும்தான் குறி வச்சோம். குறி வச்சுட்டு என்ன சொல்றோம்னா, இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம பண்ணோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்கோம்னு. அவங்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்களோட டிஜிஎம்ஓ நம்மளோட டிஜிஎம்ஓட பேசியிருக்காங்க. மக்கள் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் போர்ல ஜெயிச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க, வெளியில டேங்க் மேல நின்னு கோஷத்தை எழுப்புறாங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? உலகத்துல அவங்கள மாதிரி யாரும் பொய் சொல்ல முடியாது. ஸோ இப்படி பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆசிஃப் முனீர் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு போட்டோ செஞ்சு கொடுத்தாரு.
அந்த போட்டோல அவங்க ஜெயிச்ச மாதிரி அந்த போட்டோவும் போலி. அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா அது சைனா ஆர்மியோட ஒரு எக்ஸசைஸ் மீட்டிங் போட்டோ. சோ அந்த போட்டோல கூட அவங்க உண்மைத்தனத்தை கொடுக்க முடியல. அப்புறம் அவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, நான் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது 9 ஏர்பேஸ்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல ஏவி இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் பதிலடி கொடுத்துருக்கு. சோ பாகிஸ்தான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சொல்லும். உருதுல ஒரு பழமொழி இருக்கு, விழுந்தாலும் என் கால் மேலதான் இருக்கும். இந்த மாதிரி நான் பார்த்தேன், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஒரு டேங்க் மேல நின்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த டேங்க் போர்க்களத்துல இருக்கிற மாதிரி தெரியணும்னு புல்லெல்லாம் வச்சு கவர் பண்ணாங்க. அங்க குண்டு போடல இல்ல, அங்க குண்டு போடவே இல்ல. அவங்க பூஞ்ச்ல தாக்குதல் நடத்தினாங்க, அங்க சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டாங்க, ஒரு மசூதியை அழிச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாம் எங்க போச்சு? இரட்டை குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, அவங்க முஸ்லிம். அப்போ உங்களோட இஸ்லாமிய மதம் எங்க போச்சு? சோ அவங்க வெறும் நாடக கலைஞர்கள். சோ அவங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த போர்லையும் வெற்றி பெறல, இனிமேலும் எங்கேயும் ஜெயிக்கவும் முடியாது. ஒருவேளை மறுபடியும் வாழ ஆட்டினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆபரேஷன் சிந்தூர் 26ஆம் தேதி நடத்தின தாக்குதல்ல அந்த 4 தீவிரவாதி கிடைக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல் ஓயாது. சார், பாகிஸ்தான் இன்னைக்கும் மீடியா சப்போர்ட்ஸ் அப்புறம் மத்தவங்க உதவியோட மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆபத்தை இன்னும் நம்மளை விட்டு போகலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆபத்து என்னைக்கும் நீங்காது, ஆபத்து எப்பவும் இருக்கும். எது வரைக்கும்னா பாகிஸ்தானோட ஆர்மி அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும். அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா இந்தியாவுக்கு எதிராக டெரரிஸ்ட் குரூப்ஸ் உருவாகும். அந்த ஆபத்தை பார்த்தீங்கன்னா எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் எப்பவும் அவங்களோட அந்த தீய பிளானிங்கோ தப்பான எண்ணங்கள் அதை நாம வெற்றி அடைய விடக்கூடாது. சார், அது நான் சொல்ல வர்றது, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, இத விசுவாசத்தோட இணைக்க நினைச்சீங்கன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜெய்ஹிந்துன்னு சொல்றேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இந்தியா வாழ்கங்கிற கோஷத்தை எழுப்புறேன், இந்தியா வாழ்கன்னு தானே சொல்றேன். சோ இத பாத்தீங்கன்னா இது என்னோட உரிமை. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. அதாவது நீங்க உங்க கோஷத்தை எழுப்புங்க, ஏன் கோஷத்தை நான் எழுப்புறேன். இதுதான் இந்தியாவோட அழகு.